ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணி மேக் பண்ணுறது, பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி நம்ம டெலிவரி பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருந்தோம். அதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் ஒரே ஒரு கேட்டகரி நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் செலெக்ஷன், இந்த டாப்பிக்கில் தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட ஒரு மெயின் டாபிக். ப்ராடக்ட்ஸை பற்றி கண்டினியூஸாக ஒரு மணி மேக் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேட்டகரியிலேயே கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறது தான் ப்ராடக்ட் செலெக்ஷனோட ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். நம்மளுக்கு என்ன கேட்டகரி பிடிக்கும் அப்படிங்கிறத விட மார்க்கெட்டில் அதுக்கு நீட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீட் இருக்குது, நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது சார்ந்த கேட்டகரி ப்ராடக்ட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நம்ம இப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் அந்த கேட்டகரி நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்ச் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைன் மூலிமாவோ அல்லது ரெஃபரன்ஸ் மூலிமாவோ நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். சர்ச் பண்ணிக்கிட்டு சப்போஸ் நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னா கூகுள் பிஸ்னஸ், ஜஸ்ட் டயல், கூகுள் வெப் ப்ரௌசிங்கு, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ப்ரௌசிங் மூலிமாவே நம்மளால் அந்த பொருள் சப்ளை பண்ணுற சப்ளையரை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணாலே உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அதில் கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான கான்டாக்ட்ஸை தனியாக ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அவங்க கூட பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணியாச்சு. அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக செலெக்ஷன் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் ப்ராடக்டை செலெக்ஷன் பண்ணி முடிக்கல. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு சப்ளையர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம கூகுள்லேயோ அல்லது தெரிஞ்ச சோர்ஸஸ் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கான்டாக்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது, இப்போ நம்ம டைரெக்டாக சப்ளையருக்கு கால் பண்ணி பேச போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ப்ராடக்ட் செலெக்ஷனுங்கிறத பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற ஆன்லைன் வேர்ல்டில் இருக்கிற இடத்துலேருந்தே நம்மளால் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி அதோட சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கக்கிட்டே இருந்து தேவையான டீட்டெயில் வாங்குகிற வரைக்கும் நம்ம டைரெக்டாக சப்ளையர் இடத்துக்கு விசிட் பண்ணக்கூடாது. மல்டிபிள் இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. இது என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற ஆன்லைன் வேர்ல்டில் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயிலும் ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக நம்ம சர்ச் பண்ணிவிட்டு ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக ஆன்லைனில் சர்ச் பண்ணுறது மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன். ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சப்ளையர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்ளையர்கிட்ட பேச போகிறோம். சப்ளையர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போது என்ன அப்படின்னா, நம்ம சப்ளையர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஜென்யூனான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம என்னதுக்கு பர்பஸுக்காக அவங்களுக்கு கால் பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லிடணும். நம்மளோட மோட்டிவ் என்ன, நம்ம எப்படி அவங்க பொருளை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம், இதில் நம்மளுக்கு என்ன மார்ஜின் இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம சப்ளையர்கிட்ட பேசிடணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பேசணும் அப்படின்னாலே சப்ளையருக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்டர். இந்த ட்ரஸ்ட் மட்டும்தான் நம்மளையும் சப்ளையரையும் லைஃப் லாங் கண்டினியூஸாக ஜேர்னி பண்ண வைக்கும். சப்போஸ் எதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா வின்-வின் சுச்சுவேஷன் மூலிமா நம்ம யாருக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த பேசிக் ரிக்யர்மெண்ட்டோடு நம்ம சப்ளையர்கிட்ட பேசுகிறோம். ஸோ நம்ம அவங்ககிட்ட பேசும் பொழுது அதில் நிறைய பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கேட்குறதுக்கு அவங்களால ஆன்சரும் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஒபே பண்ணாமல் அவங்க அதிலேருந்து விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி நிறைய சப்ளையர்ஸ் நம்மளை ஒமிட் பண்ணுவாங்க. சில சப்ளையர்ஸ் பாதி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, சில சப்ளையர்ஸ் நேரில் வர சொல்லுவாங்க,
சில பேர் மட்டும்தான் ஃபுல் டீட்டெயில்ஸ்லேயும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா சப்ளையர்ஸ்கிட்ட பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா மனசில் இது கரெக்டாக வரும், இவங்ககிட்ட போனால் கரெக்டாக வரும்னு ஒரு தாட் உருவாகும். இந்த தாட்டுக்காக மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயோ அல்லது மெயில்லையோ உங்களால் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோத்தையும் வாங்குறது நல்லது. இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் சப்ளையர் டெர்மினலுக்கு பேசி நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம சப்ளையர்கிட்ட பேசியாச்சு. அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த சப்ளையர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோக்கல் ஏரியாவில் அப்ரோச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சப்ளையர்கிட்ட பேசியாச்சு. அவங்கக்கிட்ட அடுத்து அவங்க சப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்டு வாங்குகிறோம். என்ன ப்ராடக்ட், அது என்ன டைப், என்ன சைஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, லைஃப் ஸ்பேன் என்ன, வாரண்ட்டி என்ன, ரிட்டர்ன் பாலிசி என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் என்ன, உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெலிவரி காஸ்ட், இந்த மாதிரி என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ, என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமோ எல்லாத்தையும் நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரிட்டன் டாக்குமெண்ட்டாவோ, கேட்டலாகாவோ, இமேஜஸாவோ, வீடியோஸாவோ, மாடல்ஸாவோ நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவங்ககிட்ட வாங்கிக்கணும். சில சப்ளையர்ஸ் அவங்க வெல் டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ், வீடியோஸ் வச்சுருப்பாங்க. இதை நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்கும் பொழுது நம்மளுக்கு அதை மேக் பண்ணக்கூடிய செலவுகளும் கண்டினியூஸாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கிடைக்குமோ நம்ம வாங்கிக்கணும். அதே மாதிரி ப்ரைஸிங் கேட்டலாக்ஸ், அவங்க வச்சுருக்கிற ஆல் டைப்ஸாவோட ப்ராடக்ட் ப்ரைஸிங் என்ன, அவங்க டீலருக்கு என்ன ப்ரைஸ் தராங்க, கஸ்டமருக்கு என்ன ரேட் தராங்க, அந்த டீலர் மார்ஜின் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் நிற்கும், ஜஸ்ட் நல்ல டீட்டெயில்டாக கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிற டீட்டெயில் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கணும். அப்படின்னால தான் நம்ம அந்த பொருளை கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுதோ, வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் சேல்ஸ் பண்ணும் பொழுதோ நம்மளால் ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபுல் டீட்டெயில் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை வாங்குவாங்க. கஸ்டமர்ஸுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் பையிங் பண்ணும் பொழுது. ஓகே, சப்ளைக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. நம்ம எந்த கேட்டகரியில் ஜேர்னி பண்ண போகிறோம், அதில் என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளைஸ் எங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம், அவங்களோட பேசிக் பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, நம்மளுக்கு கண்டினியூஸாக அவங்க சப்ளை பண்ணுவாங்களா, ரெண்டாவது அவங்களோட ப்ராடக்ட் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாமே நம்மக்கிட்ட கேட்டு வச்சு நம்மக்கிட்ட இப்போ ஒரு பேசிக் டேட்டா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கேட்டகரி இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பொருளை செல் பண்ணி ஒரு மினிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராடக்ட் செலெக்ஷனோட மெயின் ஆஸ்பெக்ட். இதிலிருந்து தான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதை டெலிவரி, தட் மீன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி டெலிவரி பண்ண போகிறாங்க தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படிங்கிற இந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது, நம்மளும் எப்படி ஒரு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.